A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம். மங்களம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானத்துடன் சிறப்பு கோலாகலம். புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர்களை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல். சட்டவிரோத அரசை கலைக்க ஆளுநரை சந்தித்து மனு. அரசு பல் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் 3 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம். மங்களம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானத்துடன் சிறப்பு கோலாகலம். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட சமூக நல நிகழ்வுகள் விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முழுவதும் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர், மேல் சாத்தமங்கலம், கீழ் சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி மகிழ்கின்றனர். மேலும் அன்னதானம் மற்றும் மரக்கன்று நடும் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வுகளில் புதுச்சேரி முதல்வரும் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில பிரதிநிதி அரியூர் கண்ணபிரான், ரேவதி பர்குணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சமூக நலப்பணிகளை மையமாக கொண்டு முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர்களை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல். சட்டவிரோத அரசை கலைக்க ஆளுநரை சந்தித்து மனு. புதுச்சேரியில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பேனர்களை அகற்ற சென்ற நகராட்சி அதிகாரிகள் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடமையை செய்ய சென்ற அரசு ஊழியர்கள் தாக்கப்பட்டதுடன் அதனை படம் பிடித்த பத்திரிகையாளர்களும் மிரட்டப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் வன்மையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் நாளை ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதுவை முழுவதுமாக பொது சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் அனுமதியின்றி ஏராளமான பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே நேற்றைய முன்தினம் அண்ணா சிலை பின்புறம் வைக்கப்பட்ட பேனர் விழுந்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கதிர்காமம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத பேனர் ஒன்றை அகற்ற குடிமகனின் புகாரின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சென்றுள்ளனர். அப்போது அங்கே திரண்ட கும்பல் ஒன்று அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அரசு அதிகாரிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை படம் பிடிக்க முயன்ற ஊடகவியலாளர்களை தாக்கி அவர்களின் கேமராக்களை பறித்து புகைப்படங்களை அழித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அனுமதியின்றி வைக்கப்படும் பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்று, அதற்கான செலவை வைத்தவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி இவற்றை முழுமையாக அமல்படுத்த தவறுவதே இதுபோன்ற சட்டவிரோத நிகழ்வுகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர், தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும், நீதிமன்ற உத்தரவுகளை தீவிரமாக அமல்படுத்த தவறியவர்கள் மற்றும் பாதுகாப்பு வழங்க தவறியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடும் வகையில் நடைபெறும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்த தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 32.23 லட்சம் ரூபாயை கல்வி உதவித் தொகையினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் சுமார் 32.23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையத்தில் நடந்த இந்த நிகழ்வில் பேசிய அவர், கல்வியிலேயே சமூக முன்னேற்றத்திற்கான முக்கிய சக்தி என்றும், மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதில் புதுச்சேரியிலிருந்து 2500 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு பல் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் 3 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர்.
கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கோரிமேடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி அருகே சிறுவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகம் படுபடியாக நின்று கொண்டிருந்த 3 ஆசாமிகளை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் 18 வயதான திலாசுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தீபக் மற்றும் ரஞ்சித் என்கிற ரஞ்சித் குமார், அரியாங்குப்பம் மோகன் பிரசாத் என்பது தெரியவந்தது. பணத்திற்காக சிறுவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் இருந்த 5000 ரூபாய் மதிப்பிலான 100 கிராம் கஞ்சா, 3 செல்போன், 22,000 ரொக்க பணம் மற்றும் பைக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காததால் புதுச்சேரியில் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதுச்சேரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருபுவனை பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் வில்லியனூரைச் சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் வழங்காததால் மொத்தம் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருபுவனையைச் சேர்ந்த ஸ்டாலின் உயிரிழந்த வழக்கில் 41 லட்சம் ரூபாயும், வில்லியனூரைச் சேர்ந்த சுரேஷ் உயிரிழந்த வழக்கில் 22 லட்சமும் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் நீண்டகாலமாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்கும் வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டத்திற்கு சொந்தமான மொத்தம் 14 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு நீதிமன்ற அமீனா அம்பி தலைமையிலான அதிகாரிகள் சென்று ஜப்தி நடவடிக்கையை துவங்கினர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு தமிழக அரசு பேருந்தில் ஜப்தி நோட்டீஸ் ஓட்டப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி மீதமுள்ள 13 பேருந்துகளையும் ஜப்தி செய்வதற்காக அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர். சமூக நலத்துறையின் கீழ் 3ஆம் பாலினத்தவர்களுக்கென தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் ஊர்வலமாக சென்று கவனத்தை ஈர்த்தனர். புதுச்சேரி வானவில் சுயமரியாதை இயக்கம் மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடந்த இந்த ஊர்வலத்திற்கு திருநங்கை ஷீதல் தலைமை தாங்கினார். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் இதில் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் சமூக நலத்துறையின் கீழ் 3ஆம் பாலினத்தவர்களுக்கென நலவாரியம் அமைத்திட வேண்டும், பாலின மற்றும் பாலின பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும், அனைவருக்கும் சம உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும், அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும், மத்திய அரசு பணிகளில் திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சுதேசி மில் அருகே துவங்கிய ஊர்வலமானது புஸ்ஸி வீதி, பழைய சட்டக் கல்லூரி, பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வழியாக சென்று அலைன்ஸ் பிரான்சிஸ் பகுதியில் நிறைவடைந்தது. காசாகுடிமேடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் நிவாரண உதவிகளை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் காசாகுடிமேடு மீனவ கிராமத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அமைச்சர் JNS ராஜசேகரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கினார். அரசின் அனைத்து நிவாரண உதவிகளும் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மின்சார அடுப்புகளை வழங்கி தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து தருவதாக உறுதியளித்தார். காரைக்கால் மாவட்டம் கீழ் காசாகுடிமேடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு NR காங்கிரஸ் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழ் காசாகுடிமேடு மீனவ கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியை வழங்கினர். நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல வீடுகள் சேதமடைந்து குடும்பங்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகளை இழந்திருந்த நிலையில் இன்று அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையிலான நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து கட்சியின் சார்பில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் மந்திரிகுமார், தெற்கு தொகுதி தலைவர் CC சுந்தர்ராஜன், தொகுதி நிர்வாகிகள் பாரிஸ் ரவி, தீபன் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார்கள்.
திருநள்ளாறு தொகுதியில் 7 பேருக்கு முதல்வர் நிவாரண நிதி காசோலையை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 7 பயனாளிகளுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதலமைச்சர் நிவாரண நிதி காசோலைகளை அமைச்சர் ராஜசேகர் வழங்கினார். திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட 7 நபர்களுக்கு புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காசோலைகளை அப்பொழுது மக்கள் மத்தியில் வழங்கினார். அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளை விரைந்து சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் தாமதமின்றி கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். இதில் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ அலுவலக நிர்வாகிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடந்த திருமண விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்த நிகழ்வு நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் விருந்தோம்பலை தாண்டி மனிதநேயத்தின் திருவிழாவாக மாறியது. ஆதில் ஆஃபியா என்பவர்களின் திருமணத்தை முன்னிட்டு திருமண மண்டபத்திலேயே நடத்தப்பட்ட சிறப்பு ரத்த தான முகாமில் மணமக்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர். சிங்காரவேலர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காரைக்கால் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமண மகிழ்ச்சியை சமூக நல பணியுடன் இணைந்த இந்த முயற்சி ரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் பலரின் பாராட்டையும் பெற்றது. சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட மணமக்கள் மற்றும் முகாம் ஏற்பாட்டாளர்களை பாராட்டிடும் வகையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சார்பில் நினைவு கேடை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாமக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்கிட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி கவுண்டபாளையம் வன்னியர் சங்க கட்டிடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மண்டல மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க, மேற்கு மண்டல அமைப்பாளர் மதியழகன் வரவேற்க, மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள், அமைப்பு ரீதியான பணிகள், மக்கள் பிரச்சினைகள் மற்றும் புதுச்சேரியில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பை அன்புமணி ராமதாசிடம் ஒப்படைத்த மருத்துவர் ராமதாசிற்கு புதுச்சேரி பாமக சார்பில் நன்றி, வணக்கம் தெரிவிக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும். புதுவையில் புதிய ஆட்சி அமைந்து 80 நாட்களை கடந்துள்ள நிலையில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும். புதுச்சேரி கடலூர் சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் காவிரி அன்னைக்கு நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் திரளான பெண்கள் ஒன்று கூடி காவிரி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி பழங்கள், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட படையல் பொருட்களுடன் பூஜை செய்து அவற்றை ஆற்றில் சமர்ப்பித்து நன்றி செலுத்தினர். தொடர்ந்து பெண்கள் மஞ்சள் கயிறை ஒருவருக்கு ஒருவர் கட்டிக்கொண்டு குடும்ப நலன், பலம், காவிரி நீர்வளம் மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பெண்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. காலத்தை வென்ற கல்வி பந்தம் முத்திரையர்பாளையம் அரசு பள்ளியில் கண்ணீரும் கம்பளையுமாக நெகிழ்ச்சியை கூட்டிய 2003ஆம் ஆண்டின் முன்னாள் மாணவிகளின் சந்திப்பு. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அருட்செல்வி ஆயியம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளி தற்பொழுது சிபிஎஸ்இ பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் நேற்றைய முன்தினம் மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்திற்கு சாட்சியாக மாறியது. கடந்த 2003ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் கல்வி பயின்று தங்களின் வாழ்வில் பல்வேறு உயரங்களை எட்டியுள்ள முன்னாள் மாணவிகளின் நீண்ட நாள் கனவான அலுமினி மீட் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் பள்ளிகளுக்கு திரும்பிய மாணவிகள் தங்களின் குழந்தைகால நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இந்த கூடுகை வழிவகுத்தது. தங்களை உருவாக்கிய வாழ்வை செதுக்கிய 20க்கும் மேற்பட்ட முன்னாள் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் ஜெயசூர்யா தற்பொழுது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியைகள் அனிதா, கமலாபாய், லட்சுமிகாந்தம், சிவசங்கரி, சாந்தி, லோகேஸ்வரி, விஜயா, சுலோச்சனா, திலகவதி மற்றும் ஆசிரியர்கள் ராமநாதன், ஜெயபால், மணிமொழி, வெல்விழியன் மற்றும் சிவகணபதி, வைத்தியநாதன், பெருமாள், அண்ணாமலை ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட்டனர். வகுப்பறைகள், மைதானங்கள் மற்றும் அன்றாடம் குறும்பு செய்த நாட்களை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்ட மாணவிகள் பழைய கதைகளை பேசி மனம் நெகிழ்ந்து கண் கலங்கினர். ஆசிரியர்களின் கண்களும் அந்த பாச கண்ணீரில் வழிந்தோடியது.
வெறும் மாணவிகளாக மட்டுமின்றி இன்று தாய்மார்களாகவும் குடும்ப தலைவிகளாகவும் உயர்ந்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் தங்களது கணவன் குழந்தைகளுடன் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டது சிறப்பு. விழாவின் நடுவே தங்களுக்கு கல்வி போதித்து நம்மை விட்டு பிரிந்த ஹரிகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தினர். அந்த ஆசிரியர் இல்லாத குறையை நினைத்து அனைவரும் கண்கலங்கிய தருணம் அரங்கிலிருந்த அனைவரின் இதயத்தையும் கலங்க செய்தது. இந்த மலரும் நினைவுகள் மீண்டும் கிடைக்காது என்ற நெகிழ்ச்சியான வார்த்தைகளுடன் இழந்த பள்ளி பருவத்தை மீண்டும் உயிர்ப்பித்த இந்த கொண்டாட்டம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டதோடு இனிதே நிறைவு பெற்றது. தலைமுறைகள் கடந்தாலும் குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயான அன்பு மாறாது என்பதை உணர்த்திய இந்த நிகழ்வு அனைவரின் இதயத்திலும் நீங்கா இடம் பிடித்துள்ளது. சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் விழிப்புணர்வுடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. நமது பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் பாதுகாத்திடும் வகையில் நடந்த நிகழ்ச்சிகளின் துவக்கமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் நெகிழி பைகளுக்கு மாற்றாக துணிப்பைகளை வழங்கும் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இதில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார். பள்ளி முதல்வர் முனைவர் சுதா முன்னிலையில் பொதுமக்களிடமிருந்து நெகிழி பைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக துணிப்பைகளை வழங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினர். இந்த நிகழ்விற்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் அறிவுரை வழங்கினார். மழலையர் மாணவர்களுக்காக வேஸ்ட் டு வாவ் என்ற தலைப்பில் மறுசுழற்சி பொருட்களை மையமாக கொண்ட வண்ணமயமான ஃபேன்சி டிரஸ் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்தினர். பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். மேலும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து ஆலோசனையின் பேரில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் நடந்த இந்த விழா அனைவரின் பாராட்டை பெற்று இனிதே நிறைவு பெற்றது. ரூமி இட்வின் மிஷன் திட்டத்திற்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. மார்டின் குழுமம் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்ப் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரூமி ட்வின் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையிலிருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த அறிவியல் திட்டத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் சுமார் 1 கோடி ரூபாய் நிதி உதவிக்கான வரைவோலையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் வரைவோலையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மாஸ் சீட்பால் விதைப்பந்து இயக்கத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் நடந்த மாஸ் சீட்பால் விதைப்பந்து இயக்கத்தை ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினருடன் துவக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்திடும் வகையில் நடந்த இந்த நிகழ்வில் ரோட்டரி கிளப்பின் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி நிர்வாகிகள் பங்கேற்று விதைப்பந்துகளை தயாரித்தனர். இதில் ரோட்டரி உறுப்பினர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம். மங்களம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானத்துடன் சிறப்பு கோலாகலம். புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர்களை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல். சட்டவிரோத அரசை கலைக்க ஆளுநரை சந்தித்து மனு. அரசு பல் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் 3 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.